Praise Lord Church. இந்த மிட்வீக் சர்வீஸில் அவனை வெல்கம் பண்ணுறோம். எங்கள் கூட சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல, ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். We love you God and we worship you. ஆராதனைக்கு இன்னொரு முறை ஆண்டவரை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம்னு சொல்கிறது தான். நம்ம முழு மனசா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, யாருமே கொடுக்க முடியாத ஒரு சமாதானம். சொல்ல, ஆண்டவரே உண்மை நாங்கள் தேடி வருகிறோமே சொல்ல. Hallelujah Jesus, நீர் வேண்டும் நீர் வேண்டும் இயேசுவே. உண்மையே நாங்கள் தேடுகிறோம், உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க. ஓ எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, என் இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே,
உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, உங்க முகத்தை, உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மனவாளன், எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்க, என் வாயின் சொற்கள், என் வாயின் சொற்கள் எல்லாம் உமக்கு ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் உமக்கு ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். சொல்லு, எனது மனவாளனே, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிற. சொல்லுங்க, எனது மனவாளன் நீ, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளன்,
கண்களை மூடலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிப்பதில் எங்களுடைய இன்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்பா, நாங்கள் உங்களை முதலாவது நேசிக்கல, நீங்க தான் எங்களை முதல் நேசிச்சிங்க. அதுக்காக நன்றி. உங்களுடைய அன்பின் நிமித்தமா, உங்க அன்பு ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அது நிமித்தமா உங்களை நாங்கள் மறுபடியும் அன்பு கோருகிறோம். இயேசுவே, we thank you Jesus for your love. எவ்வளோ எங்களை நேசிக்கிறீங்க, அதுக்காக நன்றி. அதுக்கு அடையாளமா எங்களோடு கூட நீங்க பேச போறீங்க, அதுக்காக நன்றி. எங்களுடைய மன கண்களை ஆண்டவரை திறந்துடணும், எங்களுடைய இதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன ஒரு அருமையான ஆராதனை, அருமையான வியாழக்கிழமை. அவர் நம்மளுடைய மனவாளனா இருக்கிறார். ஆமென். அவருடைய நேசம், அவருடைய அன்பு, அதுதான் நம்மளை எல்லா நேரத்திலையும் நிறைவாக்குறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மிட்வீக் சர்வீஸ்க்கு ஒரு விசேஷத்தை டீச்சிங் சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதோடைய 3வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். அந்நிய பாஷைகளை பற்றி தெளிவான வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செஞ்சு வச்சதை, அதை நம்மளுடைய பேசிஸாகவும் ஃபவுண்டேஷனாக வச்சு சில டீச்சிங்ஸை நம்ம பெற்றுக்கொண்டுட்ருக்கிறோம். ஸோ நான் நிச்சயமாக நம்புகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் வீக் கூட நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் டெஸ்டிமனி ஒரு சகோதரி அனுப்புனாங்க பாருங்கள். நான் உங்களுக்கு படிக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்மளுடைய சர்வீஸ் முடிஞ்ச உடனே அவங்க அனுப்பியிருக்காங்க பாருங்கள். சிஸ்டர் ரெனி அவங்க அனுப்பியிருக்காங்க. ஹலோ பாஸ்டர், Today is the first day I spoke in a different language. நான் ஒரு புது அந்நிய பாஷை நான் பேச ஆரம்பித்தேன் இன்னைக்கு தான். It was a different feeling within me. And my sister said, when I spoke that time, the presence was nice. ஆண்டோடைய பிரசனம் எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என் சகோதரி சொன்னாங்க, நான் பேசும்போது ஆண்டோடைய பிரசனம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. This happened while I was attending today's service. இந்த ஆராதனையில் தான் இது நடந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த காஸ்பிள். ஜீசஸ் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க கர்த்தருக்கு. பாருங்கள், லாஸ்ட் டைம் சர்வீஸ் முடியும் போது ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஜெபம் பண்ணோம். நம்ம அந்நிய பாஷையில் நம்ம ஜெபம் பண்ணோம். நான் உங்களை என்கரேஜ் பண்ணேன், ஜெபம் பண்ணுங்கள், இன்னும் தொடர்ந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சகோதரி முதல் தடவை அந்நிய பாஷையில் அவங்க பேசியிருக்கிறாங்க. வேறு இதுக்காக தான் நம்ம டீச்சிங் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அந்நிய பாஷைன்றது அருமையான வரத்தை நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிற நம்ம யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது தான் தேவனுடைய நோக்கம். அதுக்காக தான் நான் இந்த டீச்சிங்ஸை எடுத்துகிட்ருக்கிறேன். நம்ம எல்லாருமே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறது போல் 1 கொரிந்தியர் 14:5 சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே அந்நிய பாஷையில் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன்னு சொல்கிறாரு. இல்லை, என்ன அருமையான விஷயம் பாருங்களேன். ஸோ காட் வாண்ட்ஸ் எவ்ரி பிலீவர் டு ஃப்ளோ இன் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த டீச்சிங்கை ஆண்டவர் நம்மளை எடுக்க ஞாபகப்படுத்தி இருக்கிறார். சரியா? ஒரு சகோதரி வெளிநாட்டிலேருந்து அவங்கள மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க, எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம கேட்டு. ஏன்னா மாடர்னைஸ்டாக போகும்போது வேறு விஷயங்களெல்லாம் டச் பண்ணுறாங்க, ஆனால் அந்நிய பாஷைகள் எவ்வளோ முக்கியம் டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் திரும்பி இந்த டீச்சிங்ஸ் எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஆவியின் அபிஷேகம் பெறாமல் அந்நிய பாஷையில் நம்ம ஃப்ளோ ஆக முடியாது. ஏன்னா ஆவியானவர் நிரப்பாமல் நம்ம அந்நிய பாஷையில் ஃப்ளோ ஆக முடியாது. அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் போன வாரம். ரட்சிப்புன்றது ஒரு அனுபவம், அதே மாதிரி ஆவியின் அபிஷேகம்ன்றது இன்னொரு அனுபவம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. தே ஆர் 2 செப்பரேட் எக்ஸ்பீரியன்சஸ். ரட்சிக்கப்பட்டதுனால ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நீங்கள் ஆவியின் அபிஷேகத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்போது இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏசு சீஷர்கள் மேலே ஊதினார், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, அது ரட்சிப்பின் அனுபவம். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் வந்து அவங்கள நிரப்பினார், அது ஆவியானவருடைய அபிஷேகம், அதுதான் ஆவியின் ஞான ஸ்நானம். அது ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன ஞாபகம் வச்சுங்க. when you are saved, the Holy Spirit is resident in you. But when you get filled with the Holy Spirit is president in your life. அதை ரொம்ப தெளிவாகவும் எப்படி சொல்கிறது, ரொம்ப கிளியராக நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பதர் பெற்றுக்கொள்வது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்களேன். தாகமாக இருங்க. ஏசு சொல்கிறார், தாகமாக இருக்கிறவன் என்கிட்ட வரட்டும், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை தர போகிறேன் அப்படின்னார் பாருங்க. அப்போது யூ ஹாவ் டு be thirsty.
வாஞ்சையா இருங்க. அது அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஒரு பெரிய வாஞ்சையை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்படுத்தணும். ஐ ரியலி வாண்ட் த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர்கிட்ட வந்து கேளுங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? தாகமாக இருங்க, கேளுங்க. மூணாவது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு அக்கினி கொட்டணும், ஏதோ ஒரு வகையில் சில்லுன்னு நான் ஃபீல் பண்ணோம், நான் ஒரு காற்றடிக்கணும், யாராவது என்னை பிடிச்சி தள்ளி விடணும், யாராவது ஒருத்தர் என் தலை மேலே கை வச்சா தான் அந்நிய பாஷையில் பேசுவேன் அப்படின்னு இல்லாமல், ஆவியோட அபிஷேகம் கிடைச்சிருச்சு. அதை நீங்கள் உணரணும்னு அவசியம் இல்லை. சில பேர் உணரலாம், அது தப்புன்னு நான் சொல்ல. சில பேருக்கு அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கலாம், அது தவறானதா இல்லை. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ்க்கு எதிர்பார்த்துட்டு நீங்கள் சொல்லாதீங்க அபிஷேகம் கிடைக்கல மாத்துறது நம்மளுக்கு இல்லை. வார்த்தையில் போட்டுக்குது, அவர்கிட்ட வந்து கேட்ட உடனே அவர் கொடுத்துருவார்னு. உணர்ச்சிகள் சொல்லுது உனக்கு கிடைக்கலன்னு, வார்த்தை சொல்லுது ஆண்டவர் கேட்ட உடனே கொடுப்பாருன்னு. எதை சூஸ் பண்ணோம், எதை நம்பணுன்றது நம்ம தான் சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு நம்பி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி தருவார், நீங்களும் அந்நிய பாஷையில் ஃப்ளோ ஆக முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் சொன்ன பிரகாரமாகவே சில கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்கலான்னு சொல்லி இருக்கிறேன். ஒரு சிலர் கேள்விகளை கேட்டிருந்தாங்க, அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த கேள்விகள் முடியுமோ அதெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறோம். இன்றைக்கி 4 கொஷின்ஸை நம்ம டீல் பண்ண போகிறோம். டங்ஸ் பொறுத்த வரைக்கும் சந்தேகத்தை எழுப்புகிற ஒரு 4 விஷயங்களை டச் பண்ண போகிறோம். ஸோ 4 questions we are going to be answering in today's midweek service. சரியா? அதோடைய ஒரு 4 questions இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போவே சொல்லிடுறேன் அந்த 4 questions என்னென்ன அப்படின்னு. முதலாவது, do I have to receive the Holy Spirit baptism? ஆவியானுடைய அபிஷேகம் நிச்சயமாக தேவையா? எல்லாம் பரலோகத்தில் சேர்த்துக்க மாட்டாங்களா? அந்த கேள்வி ஆன்சர் பண்ணலாம். அடுத்ததா, நிச்சயமாக நான் வந்து வெயிட் பண்ணி பெற்றுக்கொள்ளணுமா? இந்த கேள்வி கூட ஆன்சர் பண்ணிடலாமா இன்னைக்கு? அப்போ ஆவியானோட அபிஷேகம் கிடைக்கணும்னா நான் காத்திருக்கணுமா? அந்நிய பாஷையை பேசணும்னா நான் இவ்வளோ நாட்கள் நான் காத்திருக்கணுமா? அந்த கேள்வி ஆன்சர் பண்ணிடலாம். மூணாவது கேள்வி, கேன் ஆல் பிலீவர்ஸ் ஸ்பீக் இன் டங்ஸ்? முக்கியமான கேள்வி இல்லை அது. பிரதர், எல்லா விசுவாசிங்களால் பேச முடியுமா பிரதர்? ஏன்னா பைபிள்லே சில வசனங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதே. அந்த வசனங்களை படிக்க போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாலாவது கேள்வி பாருங்கள், ஷுட் எவ்ரி ஒன் எல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன் தேர் ஓன் லாங்குவேஜ் when I speak in tongues? அப்போஸ்தலருக்கு நடந்தது போல், முதல் தடவை நடந்தது போல், நான் அந்நிய பாஷையில் பேசும்போது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சொந்த பாஷையில் போய் புரியணுமா? அது இல்லைனா நான் பேசுகிறது கரெக்டான லாங்குவேஜாக இல்லையா பிரதர்? ஸோ இந்த 4 கேள்விங்களை உங்களுக்கு நான் டீல் பண்ண போகிறேன். இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ முதல் கேள்வி, பிரதர், இந்த அந்நிய பாஷையின் அபிஷேகம் நான் பெற்றே தீரணுமா, இல்லை அந்நிய பாஷையில் நான் பேசியே தீரணுமா நான் அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாமா? டு ஐ ஹாவ் டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்? முதலாவது, ரட்சிப்புக்காக, இல்லைனா பரலோகத்துக்காக. நான் பரலோகத்துக்கு போகணுன்னா நான் இந்த அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை, ஆவியானோட அபிஷேகத்தை அந்நிய பாஷையில் நான் பேசியே தீரணுமா? இல்லைனா தேவன் என்ன பரலோகத்தில் சேர்த்துக்க மாட்டாரா? பாருங்கள், இப்போ முதலாவது இதை நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். நான் வந்து ஆவியானோட அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ஆரம்ப காலங்களில். பாருங்களேன், வாலிபனாக இருக்கும்போது, ஒரு 18-19 இருக்கும்போது ஆவியானோட அபிஷேகத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் நான் உணரவே இல்லை. அதனால் என்னைக்கு பெற்றுக்கொண்டேன்னு எனக்கு தெரியல. பல தடவை கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டருங்க என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வந்து ஃபீலிங்காகவே வெயிட் பண்ணின்னு இருந்தேன். நான் சொன்ன, ஆண்டவரே நீங்களே என் நாக்கை பிடிச்சி ஆட்டுங்க ஆண்டவரே, நீங்களே என் நாக்கை பிடிச்சி அப்படியே சொல்லட்டணும், நீங்களாக பேசணும், எனக்கு தெரியாமல் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, என் மூலமாக நீங்கள் பேசுங்க. இப்படி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு அதனால் பல மாதங்கள் அந்நிய பாஷையில் நான் பேசலை. ஸோ ஆவியானோட அபிஷேகம் கிடைச்சிச்சான்றதே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்நிய பாஷைகள்லாம் நான் ஃப்ளோ ஆகவே இல்லை. அதனால் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இருந்த கேள்விகளை தான் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்த உடனே அந்த கேள்விகளுக்கு தான் நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ எனக்கு எந்தெந்த கேள்விகள் இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்கலாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த பதிலை காமிச்சார், வேதத்தில் ஒரு ரெவலேஷனை கொடுத்தார். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தீஸ் டவுட்ஸ் வேர் வாட் ஐ ஹேட் பிஃபோர் ஐ ரிசீவ்ட் த கிஃப்ட் ஆஃப் டங். சரியா? அந்த அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு முன்னாடி பல சந்தேகங்கள், கேள்விகள் இருந்துச்சு இல்லையா? அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ முதல் கேள்வி இது தான். எனக்கு இருந்த கேள்வி கூட இதே தான். நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது, ரட்சிக்கப்பட்ட பேர் பரலோகத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் அப்படின்னு நான் நினச்சேன். எப்படி தெரியுமா? நீ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறியா? ஏதோ அந்நிய பாஷையில் பேச பார்க்கலாம். அப்போ நான் என்னுடைய உள்ளத்தில் நினச்சேன், பார்த்தியா கிடைக்கல எனக்கு. ஆக்சுவலாக கிடைச்சிருந்துருக்கலாம், ஆனால் கிடைக்கலன்னு நான் நினச்சேன், ஏன்னா ஃபீலிங் வராததுனால. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஆண்டவர் என்னை ஒதுக்கிடுவார் எல்லாரும் முன்னாடியும், போய் சைடில் நில்லு, உன்னை நான் நரகத்தில் தள்ள போகிறேன், ஏன்னா நீ ஆவியால் பிறக்கல,
புரியுதா? இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக என்னை ரொம்பவே துக்கப்படுத்திருச்சு பாருங்க. அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சு. தினமும் நைட் இப்படி தான் நினைப்பேன், அழுதுன்னு இருப்பேன். என்ன தெரியுமா, நான் பரலோகத்துக்கு போய் நிற்கும் போது ஆண்டவனை ஒதுக்கிட்டு ஏன்னா இன்னும் அந்நிய பாஷையில் பேசலையே நான். அப்போ அந்த கேள்வி நம்ம டீல் பண்ணலாம். அப்போ ஆவியானோட அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் பேசினாதான் தேவன் நான் பரலோகத்தில் சேர்த்துக்குவாரா? ஏன் பதர்? அப்போ யோவான் 3 அதிகாரத்துக்கு என்ன பதர் அர்த்தம்? போலாமா? யோவான் 3 அதிகாரத்துக்கு கமான், லெட்ஸ் கோ டு John chapter 3 verse number 5 to 6. பாருங்க, பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் தான், ஏசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறது, அவ்வளோதான். இல்லை அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நீ ஆவியின் அபிஷேகம் பெறலைன்னா நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஆக்சுவலாக இந்த வசனத்தை கோட் பண்ணுவோம். என்ன தெரியுமா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இந்த வசனத்தை எடுத்துட்டுனா நம்ம சொல்லிடுவாங்க, அப்போ ஜலத்தினாலனா முழுக்க ஞானஸ்நானம், எது தண்ணீரால் ஞானஸ்நானம், ஆவினாலனா அர்த்தம் ஆவின் அபிஷேகத்தை பெறணும். அப்போது இஃப் யூ நாட் பேப்டைஸ்ட் இன் வாட்டர், இஃப் யூ நாட் பேப்டைஸ்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட், யூ வில் நாட் கெட் இன் டு ஹெவன். இப்படின்னு நிறைய பேர் போதிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் நல்லா கவனிங்க. இது வாட்டர் பேப்டிசம் பற்றியும் பேசல, ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் பற்றியும் பேசல, இது முழுக்க ஞானஸ்தானத்தை பற்றியும் இயேசு பேசல. இந்த இடத்துல ஆவின் அபிஷேகத்தை பற்றியும் அவர் பேசல. அவர் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. பார்த்துடலாமா அது கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி? 3 அதிகாரம் அதோடைய 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6ஆம் வசனம் பாருங்க, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஓகே, படிச்சிட்டால அந்த வசனத்தை, இந்த 2 வசனத்தை சேர்ந்து படிக்கணும் நம்ம. அப்போ தான் அதோட அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கான்டெக்ஸ்ட்டை கற்றுக்கணும், எந்த சூழ்நிலை மத்தியில் எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் நம்ம கற்றுக்கணும். பாருங்க 5ஆம் வசனம் என்ன போடுறதுன்ட்டு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். சரி, இப்போது இந்த வசனத்தை தான் எடுத்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஓ பார் வாட்டர் பேப்டிசம் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ் இதை நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், ரட்சிக்கப்பட முடியாது, இல்லைனா பரலோகத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு கூட. ஏன்னா நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகம் நினச்சிட்டு இருக்கிறதுனால அதை பரலோகம்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணிடுறாங்க. இந்த வசனத்துடைய அர்த்தம் கவனிங்க, இதோடைய கான்டெக்ட்லேயே இருக்குது. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் கண்டினியூவேஷன். சரி, நல்லா கவனிங்க, தெளிவாக கவனிங்க. திஸ் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் வாட்டர் பேப்டிசம் ஆர் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். எதை வச்சு சொல்ல முடியும்? 6ஆம் வசனத்தை பாருங்க என்ன போடுறதுன்னு சொல்லி. 5ஆம் வசனத்தை சொல்றார், ஜலத்தினாலும் ஆவினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இது ஒரு 100%, இது டபுள் 100%. இது 6ஆம் வசனத்தில் அதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்களேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் பாருங்க, ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஏன்னா நிக்கோடிமஸ் ஒரு கேள்வி கேட்குறான், எப்படி ஆண்டவரை திரும்பியும் பிறக்கிறது? ஒருத்தன் தாயுடைய வயிற்றுக்குள்ளே போய் திரும்பியும் பிறக்க முடியுமான்னு தான் ஆண்டவர் இந்த கேள்வி கொடுக்குறாரு. ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு பாருங்க, கவனிங்க, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் சொல்லிட்டாரு 5ஆம் வசனம். இப்போ 6ஆம் வசனத்தை பாருங்க, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவினால் இருக்கும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாமா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணலாமா? அப்போது ஜலத்தினால் பிறப்பது ஆவினால் பிறப்பது, அது ரெண்டையும் மேலே இருக்குது, அப்படியே கீழே எடுத்துலாமா? மாம்சத்தினால் பிறப்பது ஆவினால் பிறப்பது. இப்போ பாருங்க நல்லா கவனிங்க, ஆவியும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ மீதி 2 எது? ஜலத்தினாலும் மாம்சத்தினாலும். அப்படின்னா ஜீசஸ் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, ஜலத்தினால் பிறப்பதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மாம்சத்தில் பிறக்கிறதுக்கு அர்த்தம். நீ யூ ஷுட் பி born of waterனா என்ன அர்த்தம்? You are born physically as a human being. ஏன்னா ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது ஒரு வாட்டர் பேக்ல தான் இருக்குது இல்லையா? இட் இஸ் இன் அ வாட்டர் பேக், அந்த பை. அப்போ பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது. அதை தான் ஆண்டவர் சொல்றார். அதனால தான் சிலுவையில் இயேசுடைய விழால குத்தும் போது ரத்தமும் தண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அவர் குத்தப்பட்டதுல இருந்து தான் நம்ம பிறக்கிறோம். That is where the church was born. எப்படி ஆதாமுடைய சைடில் ஆதாமுடைய விழாவை தேவன் கிழிச்சு ஏவாளை கொண்டு வந்தாரோ, அதே போல 2ஆம் ஆதாமான இயேசு கிறிஸ்துவானவர் கிழிக்கப்பட்டதுனால தான் சபை வெளியே வந்துச்சு. We were born out of the death of Jesus. எப்படி ரேச்சல் மரித்து பெஞ்சமின் பிறந்தாரோ, அந்த மாதிரி ரேச்சல்னா ஒரு பெண் ஆடுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியானவர் மரித்து பெஞ்சமின் சந்ததியான நம்ம எல்லாருமே பிறந்திருக்கிறோம். நம்மளாம் யார்? பெஞ்சமின்னா நீதியின் பிள்ளைகள், சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். ஆமென். நீதியின் ரைட் ஹேண்ட்னா ரைச்சஸ்னஸ் அடையாளம், நீதி அடையாளம். கம் ஆன். அப்போ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிறவாவிட்டால்னா என்ன அர்த்தம்? ஜலத்தினால்னா முதல் நீ மனுஷனா பிறக்கணும்.
முதல் you have to be born as a human being. This is physical birth, இயற்கையான பிறப்பு. You have to be born as a human being. முதல் நீ ஒரு மனுஷனா பிறக்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா, உன்னுடைய ஆவியில நீ பிறக்கணும். போன வாரம் டங்ஸ் உடைய டீச்சிங்ல கவனிச்சவங்களுக்கு தெரியும், தேவன் நம்மளை ரட்சித்த போது மாறினது நம்மளுடைய சரீரமோ ஆத்துமா இல்லை, மாறினது நம்மளுடைய ஆவி. நான் எபிரேயர் 12 அதிகாரத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொன்னேன், நீதிமான்களாக்கப்பட்ட அந்த பக்தர்களுடைய ஆவிதான் நீதிமான்களாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஒருவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னது கூட எங்க, அவருடைய நம்மளுடைய ஆவியில. சோ ஜான் சாப்டர் 3 உடைய இன்டர்பிரேஷன் என்ன தெரியுமா, ஜலத்தினாலும் ஆவினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது அப்படின்னா அர்த்தம். ஜலத்தினால்னா you have to be born physically as a human being. ரெண்டாவது ஆவினால்னா அர்த்தம் ரட்சிக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் என்ன பண்ணும், முதல் மனுஷனா பிறக்கணும், ரெண்டாவது ரட்சிக்கப்படணும். முதலாவது ஃபர்ஸ்ட் பர்த், ரெண்டாவது செகண்ட் பர்த். செகண்ட் பர்த் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சால்வேஷன். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இதை? கம் ஆன், புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் போடுங்க பார்க்கலாம் லைவ் சாட்ல. கம் ஆன். அப்போ இந்த இடத்துல இருக்கிற அர்த்தம் ஞானஸ்நானமும் ஆவியின் தண்ணீரின் ஞானஸ்நானமோ ஆவியின் ஞானஸ்நானம் இல்லவே இல்லை. இன்டர்பிரிட்டேஷன் ராங். கான்டெக்ஸ்ட்ல நீங்க ஒரு பேசேஜை இன்டர்பிரேட் பண்ண கத்துக்கணும். அதுதான் பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபிள்ஸ் உடைய ஒரு முக்கியமான பிரின்சிபிள். அது வேதத்தை வியாக்கியானம் பண்ற சில கோட்பாடுகள்ல முக்கியமான கோட்பாடு என்னன்னா, அதோடைய சந்தர்ப்பத்தை வச்சு தான் நீங்க அதை இன்டர்பிரேட் பண்ணணும். கான்டெக்ஸ்ட் இஸ் கிங். கான்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஜலத்தினால் பிறப்பது ஆவினால் பிறப்பது. அப்படியே அடுத்த வசனத்தை சொல்றாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆனால் ஆவினால் பிறப்பது அப்படின்னா நான் ரட்சிக்கப்படும் போது எது மாறுது, ஆவியா இருக்கும். உங்க ஆவி புது சிருஷ்டியா மாறுது. ஆமென். அப்போ பிரதர், ஆவியானுடைய அபிஷேகமும் அந்த அந்நிய பாஷை இல்லைன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியுமா பிரதர்? பரலோகத்துக்கு போவீங்க, ஏன்னா ஒரே ரிக்குவயர்மெண்ட் இயேசு மட்டும்தான் இல்லையா, பரலோகத்துக்கு போவீங்க. ஆனால் என்னுடைய கவலை என்ன தெரியுமா, நீங்கள் சீக்கிரமாக போயிடுவீங்களான்றது தான் கவலை. ஏன்னா இந்த உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றதுக்கான பலனே உங்கள்கிட்ட இல்லையே. ஆவியானோட அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேசலன்னா வெற்றி வாழ்வு எப்படி சாத்தியம்? அதுக்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதுக்காகத்தான் அந்நிய பாஷைகளை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், இந்த உலகத்திலே நம்ம வெற்றிகரமான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக. ஆமென். அப்போ நான் பரலோகத்துக்கு போவனா பதர்? அபிஷேகம் இல்லாமல் போவீங்க. ஏசு இருந்தாருன்னா ஆனால் சீக்கிரமாக போயிடுவீங்க. ஏன்னா வியாதியை ஜெயிக்கிறதுக்கு வல்லமை இல்லை, சோர்வுகளை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு ஆவியானோட அபிஷேகம் பெற்று நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலைன்னா உங்களுக்கு வயசாகாது. ஏன் பதர் அப்படி சொல்கிறீங்க? வயசாகிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துற சான்சஸ் வரும் உங்களுக்கு. உங்கள் வீட்டுக்கு திருடன் வர மாட்டான். ஏன் பதர்? ஏன்னா வியாதியால் நைட்டெல்லாம் இருமி நிற்பீங்க, முழிச்சு நிற்பீங்க. திருடன் எப்படி உள்ளே வர்றது? புரியுதா? ரொம்ப சிம்பிளாக இதான் சொல்கிறேன் பாருங்களேன். ஏசு கிறிஸ்து ஒருத்தர் போதும் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் ஆவியானோட அபிஷேகமும் அந்நிய பாஷையில் நீங்கள் பேச கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி வாழ்வு நீங்கள் வாழலாம். தேவனுக்காக பெரிய காரியங்கள் நீங்கள் செய்ய முடியும். ஆமென். இன்னும் சில பேர் பதர் பேசியே ஆகணுமா பதர்? உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன் நான்? இயேசு தன்னுடைய மரணத்தால் ரட்சிப்பை கொடுத்துட்டு அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறதுக்காக ஆவியானோட அபிஷேகத்தையும் அந்நிய பாஷை கொடுக்கும்போது நீங்கள் வேணான்னு சொல்லும் போது நம்ம மைண்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆன உடனே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் பாஸ்டர் சொல்கிறாரு மனைவியுடைய கையை பிடிச்சிக்கோ அப்படின்ன உடனே அந்த மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை பாஸ்டரை பார்த்து பிடிச்சே தீரணுமா பாஸ்டர் என் பொண்டாட்டி கையன்னு சொன்னால் அவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் வெயிட் பண்ணிருப்பான், எப்படா பொண்ணு கையை பிடிக்கலாம், எப்போ தான் என் மனைவியை நான் அரவணைக்கலாம், எப்போ தான் மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம். இதில் கை பிடிச்சின்னு போப்பானவனை நான் பிடிச்சே தீரணுமான்னு கேட்குறாங்க தெரியுமா? அந்த மாதிரி கேள்வி தான் இது. நான் பேசியே திருணுமா பதர் அந்நிய பாஷையில்? நான் நிரப்பியே ஆகணுமா ஆவியானுடைய அபிஷேகத்தினால? ஆண்டவர் உங்களுக்கு இலவசமான ஒரு கிஃப்ட்டை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதை ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? ஸோ த கொஸ்டின் இஸ் ரியலி நாட் அபவுட், it's not really about do I have to speak in tongues? No, you get to speak in tongues. அது ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். அது ஒரு அருமையான வாய்ப்பு. அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணோம்? அப்போ நீங்கள் யாராவது கேட்குறதா இருந்தா பதர் பேசியே தீரணுமா பதர் அந்நிய பாஷையில்? பேசியே தீரணும் இல்லை, பேசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். யூ டோன்ட் ஹாவ் டு, யூ கெட் டு. தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆன் யூ. எந்த கட்டாயமும் இல்லை, பேசியே தீரணும்னு ஒன்றுமே இல்லை. பட் யூ கெட் டு. வை டோன்ட் யூ யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி? ஆமென். நான் அருமையான விஷயம் பாருங்களேன். கார் வாங்குறீங்க, கார் வாங்கின உடனே அந்த கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் கார் வாங்கினதுனால ஃபுல் டேங்க் உங்களுக்கு நாங்கள் நிரப்பி தரோம். அது டீசலோ பெட்ரோலோ இல்லை, ஃபுல் டேங்க் ஃபியூலை நாங்கள் நிரப்பி தரோன்னா நான் அது நிரப்பியே தீரணுமான்னு கேட்டிங்கன்னா அது முட்டாள்தனமான கேள்வி தானே. அது இலவசமான ஒரு ஸ்லாக்கியம். அதை ஏன் மிஸ் பண்ணோம்?
இல்லை சில பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டோம், இல்லை கார் மட்டும் தான் நான் வாங்க வந்தேன், அதோட நிப்பாட்டிக்கோ, உன்னை ஏமா பெட்ரோல்லாம் ரொம்ப சொல்கிறது ஃப்ரீயா, நான் அப்படியே தள்ளின்னு போகிறேன் வீட்டுக்கு. நான் அது நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய எடுத்த தீர்மானம். அது தள்ளின்னு போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில், வெற்றிகரமாக போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் நிறைய பேர் ஆவியானோட அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷையிலும் ஃப்ளோ ஆக மாட்டேங்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான், கார் கெச்சிச்சு ஆனால் தள்ளின்னு போயின்னுக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் பதர் கிறிஸ்தவ வாழ்க்கை, பாருங்க பதர் எப்படி வேர்த்து ஊற்றுது, பாருங்க பதர் கஷ்டப்பட்டு தள்ளின்னு போயின்னுக்கிறேன் பதர் காரை. ஏன் உன்னை தள்ளின்னு போச்சு சொன்னது? ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றிருந்தா அந்நிய பாஷையில் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா காரில் நீங்கள் உட்காந்து ஜம்முன்னு நீங்கள் ஓட்டின்னு போகலாமே. 10 லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்கின்னு தள்ளின்னு போயின்னுக்கிறாங்க பாரு. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை. யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பீக் இன் டங்ஸ், யூ கெட் டு ஸ்பீக் இன் டங்ஸ். அது ஒரு ப்ரிவிலேஜ், அது ஒரு கண்டிஷன் இல்லை, அது ஒரு ப்ரிவிலேஜ். ஆமென். இட்ஸ் மை ப்ரிவிலேஜ்னு போடுங்க பார்க்கலாம் லைவ் சாட்டில். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் மை காட் கிவன் ப்ரிவிலேஜ். ஐ வில் நாட் பி ashamed to speak in tongues. ஆமென். ஸோ முதல் கேள்வி ஆன்சர் பண்ணிட்டோம். கம் ஆன். டு ஐ ஹாவ் டு ரிசீவ் த ஹோலி கோஸ்ட் பேப்டிசம்? டு ஐ ஹாவ் டு ஸ்பீக் இன் டங்ஸ்? இல்லை, ஏசு ஒருத்தர் போதும் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் அந்நிய பாஷையில் பேசணும், ஆவியானோட அபிஷேகத்தில் நீங்கள் ஃப்ளோ ஆக கற்றுக்கணும். ஹல்லேலூயா. ஜான் சாப்டர் 3 அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாமா? அடுத்த கேள்வி பிரதர், சில பேர் கேட்குற கேள்வி, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிரதர் அபிஷேகம் கிடைக்கணும்னு, ஆனால் எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிரதர், அந்நிய பாஷை அப்படியே கடை என் வாயில் ஃப்ளோ ஆகணுன்ட்டு, ஆனால் ஃப்ளோவே ஆக மாட்டேங்குது பிரதர். நான் இன்னும் வெயிட் பண்ணுமா பிரதர்? நான் 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுமா, இல்லை 21 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுமா? டேனியல் ஃபாஸ்டிங், மோசஸ் ஃபாஸ்டிங், சரியா? இன்னும் சில பேர் வெறும் சாப்பாடு ஃபாஸ்டிங், இன்னும் சில பேர் ஃப்ரூட் ஃபாஸ்டிங், வெஜிடபிள் ஃபாஸ்டிங், இந்த மாதிரிலாம் நிறைய விதமான ஃபாஸ்டிங்லாம் கொண்டு வந்துருக்கிறேன். ஃபாஸ்டிங்க்கு நான் எகெயின்ஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. ஃபாஸ்டிங் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். ஆனால் ஃபாஸ்டிங்னால தான் தேவன் இன்னைக்கு அது குத்தாருன்னா அப்போ ஜீசஸ் ஏன் மறிச்சார்? அவருடைய ரத்தம் என்ன வேல்யூவே இல்லையா? ஸோ இது சில விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். Do I have to wait to receive the baptism of the Holy Ghost and to speak in tongues? ரெண்டாவது கேள்வி, இதை நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போகிறோம் இப்போ. ஓகே, கவனிங்க. சீஷர்களை இயேசு காத்திருக்க சொன்னார். ஏன்னா பெந்தகோஸ்தே நாள் முழுமையாக வரணும். ஏன்னா இது ஒரு ப்ராஃபட்டிக் சம்பவம். பழைய ஏற்பாட்டில் நடந்ததை தேவன் நிறைவேற்றணும். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பெந்தகோஸ்தே பண்டிகையை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம், அந்நிய பாஷை எப்படி கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு ப்ராஃபட்டிக் விஷயம். முதல் பெந்தகோஸ்தே அன்னைக்கு அப்படின்னா பஸ்காலேருந்து 3வது நாள் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முதல் பலனின் பண்டிகை. அதுக்கப்புறம் 50வது நாளில் தான் முதல் பெந்தகோஸ்தே அன்னைக்கு சீனாய் மலைக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க ஜனங்க. ஆனால் முழு பெந்தகோஸ்தே அன்னைக்கு சியோன் மலைக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ப்ராஃபட்டிக் இன்ஸ்டன்ஸ். அவங்க கிட்ட காத்திருங்கன்னு சொன்னார். ஆனால் வேற எந்த விசுவாசிக்கும் காத்திருங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அங்கேயே அபிஷேகம் பெற்றாங்க. அந்த செகண்ட்லேயே அந்நிய பாஷையிலும் பேச ஆரம்பிச்சாங்க. All the three happened at the same time in Acts chapter 10. They never waited. Acts chapter 19, அப்போஸ்தலர் பவுல் சில விசுவாசிகளை சந்திக்கிறாரு, கேட்குறாரு, நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா? இல்லை, ஆவியானவரே இருந்தது எங்களுக்கு தெரியலன்னு உடனே இமீடியட்டாக அப்போஸ்தலர் பவுல் அவங்க தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போஸ்தலர் பவுல் அவங்கள பார்த்து, நீங்கள் போய் காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்க வேண்டும், உங்கள் சில பழக்கங்களை நீ திருத்திக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. இமீடியட்டாக கை வைக்கிறாரு. அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்றும் கேட்கல. அவங்க விசுவாசிகளா? அப்போ அபிஷேகம் உனக்கு சொந்தம். They were not asked to wait anymore. ஏன்னா இது ஆவியானுடைய காலம், இது சபையுடைய காலம். ஆவியானவர் இறங்கிட்டார், அவைலபிளாக இருக்கிறார். You don't have to wait for the baptism of the Holy Ghost. Desire for it, ask him for it and jump into it. Come on, பேசுங்க விசுவாசத்தில். கவனிங்க, ஆவியானோட அபிஷேகத்துக்காக இனி நீங்க காத்திருக்க தேவையில்லை. பெந்தகோஸ்தே அன்னைக்கு ஆவியானவர் இறங்கிட்டார். இது அவருடைய காலம், இது சபையுடைய காலம். நீங்க கேட்ட உடனே அபிஷேகம் பண்றதுக்கு ஆவியானவர் இருக்கிறார். நீங்க காத்துன்னு இல்லை, அவர் தான் காத்துனுக்கிறாரு. வாய் தந்து கேள்மா வர அப்படின்னு சொல்லிட்டு. See, you are not the one waiting for the Holy Ghost. The Holy Ghost is the one waiting for you. Come on, ஆவியானோட அபிஷேகத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. இது நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அபிஷேகத்துக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. அபிஷேகம் பெற்ற பிறகு அந்நிய பாஷையில் பேசணுன்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், சீஷர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க. நிரப்பப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு அந்நிய பாஷையில் பேசல. இம்மீடியட்லி they spoke in tongues. அப்படின்னா அர்த்தம், அபிஷேகம் பெற்ற உடனே அந்நிய பாஷத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஆண்டவரே நீங்களே வந்து என் நாக்க சொல்லட்டுங்க. ஓகே, அடுத்த வாரம்ல, அதுக்கு அடுத்த வாரம் என்னுடைய டெஸ்டிமனியை நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்க போது, மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? ஆனால் immediately they spoke in tongues.
ஆக்ட்ஸ் சாப்டர் 10. கொர்நேலியு வீட்டில் ஆவியானவர் ஒருத்தர் மேலேயும் இறங்கினார்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ஒருத்தரையும் கட்டி பிடிச்சாருன்னு போட்டிருக்கோம் கிரீக்கில். இம்மீடியட்டாக அவங்க அந்நிய பாஷையில் பேசினாங்க. They did not wait. They did not have to wait. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்போஸ்தலர் பவுல் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே இம்மீடியட்டாக அவங்க அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சாங்க. பாரு, நம்மளுக்கெல்லாம் என்ன அபிப்பிராயம் தெரியுமா? ஆவியானவர் எப்படி போவார், பழைய ஏற்பாட்டில் விட்டு போனார்ல, அதை வச்சு புதிய ஏற்பாட்டில் சில பேர் தவறாக போதிக்கிறது. நீ ஒரு சின்ன தப்பு பட்டன ஆவியானவர் பட்டுன்னு போயிடுவார், அப்படியே கிளம்பிடுவார். பரமா, நீ பபுல்கம் சாப்பிட்டுங்கிற பார் சர்ச்சில், அதனால டப்புன்னு பார் ஆவியானவர் போயிட்டார், பிரச்சனமே இல்லை. இப்போ சர்ச்சில் பபுல்கம் சாப்பிடலாமா பதர்? சர்வீஸில் பபுல்கம் சாப்பிடலாமா? நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான். ஒரு பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ண போனீங்கன்னா வாயில் பபுல்கம் என்னன்னு போவோமா? போக மாட்டோம். ஒரு கனம், ஒரு ரெஸ்பெக்ட். அதே தான் சர்ச்சுக்கு வரும்போது சொல்கிறோம், அவரை விட பெரிய தேவன் இங்கே இருக்கிறார், அதனால் ஏன் பபுல்கம் மென்னு உட்காந்துக்கணும் அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். சரியா? அது ஒரு பாவம், அதனால் நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்படின்லாம் நான் சொல்ல. சரியா? அது வேதத்தின் அடிப்படையில் இல்லை. இட்ஸ் a matter of honor. When you honor the presence of God, you don't want to be shabby. நல்லா சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க. ஆமென். வாயில் பபுல்கம் மென்னுனே உட்காந்து கவுன்ச்சுன்னு இருக்காதீங்க. தேவனுடைய பிரச்சனத்தை கனப்படுத்துங்க. ஒத்துக்கிறவங்க ஒரு தம்ஸ் போடுங்க பார்க்கலாம். கம் ஆன். Hallelujah. It's about honor. It's not about good. It's not about sin or not sin. அது பாவமா பதர்? It's a matter of honor. கர்த்தருடைய பிரச்சனத்தை நம்ம ஆனர் பண்ணுறோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ சில பேருக்கு இந்த அபிப்பிராயம் இருக்குது, ஆவியானவர் பட்டன் போயிடுவார் பதர், ஆனால் அவர் வரணும்னா காத்திருக்க வேண்டும், பல நாட்கள் உபவாசம் பண்ணும். ஏன்னா ஆவியானவர் வந்து நம்ம ஹோலி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியும், என்னவோ இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்தது போதாதுன்ற மாதிரியும், என்னவோ நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திட்ட பிறகு தான் ஆவியானவர் வருவார்ன்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே. நம்ம வாழ்க்கையை நம்மளாலே சரிப்படுத்த முடிஞ்சா ஆவியானவர் எதுக்கு? ஆவியானவர் வர்றதே நம்மளை சுத்திகரித்து நம்மளை வழி நடத்தி நம்மளை பலப்படுத்துறதுக்கு தானே. ஆவியானவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில பழக்கங்களை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்? கொஞ்சம் பேர் சொல்றது, உன் பழக்கங்களெல்லாம் விடு, அப்பதான் ஆவியானவர் வருவார். இல்லை, இயேசுவை பெற்றுக்கொண்ட உடனே முதல்ல ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அதுக்கு அப்புறம் பழக்கங்களெல்லாம் கேன்சல் ஆகும். கம் ஆன். டேவிட் வில்கர்சன் என்ற அருமையான போதகர் தான் டீன் சேலஞ்ச் அப்படின்ற ஊழியத்தை ஆரம்பித்தார். தெரு ஓரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற கேங்ஸ்டருங்களும் இந்த ட்ரக் டீலர்ஸும் இந்த போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவான் பாரு. கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டுருவாங்களாம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பியும் அதே பழக்கத்துக்கு அவங்க விழுந்துருவாங்களாம். ஒரு நாள் இவர் ஜெபம் பண்ணி கேட்டார், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டாங்க திரும்பியும் பழைய பாவத்துக்கு போகிறாங்க? ஆண்டவர் சொன்னாராம், ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் அவங்களுக்கு பேசுறது சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு தடவை ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்ட உடனே அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிப்பாங்களாம் பாருங்களேன். திரும்பியும் அவங்க போகாத மாதிரி ஆவியானுடைய பலன் அவங்களுக்கு சகாயம் பண்ணுச்சு. You don't have to clean yourself for the Holy Spirit to come in. சில பேர் சொல்லுவாங்க, இதை பாரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் காத்திருந்தாங்க, ஜெபத்தில் காத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்ததுனால தான் ஆவியானவர் வந்தாரு. ராங் பாரு, அப்படி நம்ம சொல்லிடவே கூடாது. பைபிளில் இல்லாத ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? when the day of Pentecost was fully come, அது மட்டும்தான். பெந்தகோஸ்தே நாள் முழுமையா வந்தபோது ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த இடத்துல நீங்க பாருங்க, ஜனங்கள் தங்களை பரிசுத்தமாக்கின போது அப்படின்னு இல்லை, அவங்கெல்லாம் ஒருமனப்பட்டினதுனாலே தேவன் வந்தார் அப்படியெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனும் போட்டிருக்காது. இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஜப வீரர்களும் வீராங்கனாய் இருந்ததுனால அப்படின்னெல்லாம் போடவே இல்லை. நல்லா கவனிங்க, பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது, when the day of Pentecost was fully come, not when they were all fully holy, not when they were fully united, not when they understood everything clearly. No, that is not the criteria. When the day of Pentecost was fully come, the Holy Spirit came. ஆமென். நம்மளா புது கண்டிஷன்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. என்னன்னு, நீ முடி வெட்டினா தான் ஆவியானவர் இறங்குவார், நீ காதில் இருக்கிற கம்மலை கழட்டினா தான் ஆவியானவர் இறங்குவார், நீ வெள்ளைப்படவை கட்டின்னு வந்தால் தான் ஆவியானவர் இறங்குவார், நீ முட்டி போட்டு 7 அவர் ஜெபம் பண்ணால் தான் ஆவியானவர் இறங்குனா. எங்கேருந்து வந்துச்சு இந்த மாதிரி போதனைகள் எல்லாமே? வேதத்தின் அடிப்படையில் இல்லை. ஆவியானோட அபிஷேகத்துக்கான ஒரே குவாலிஃபிகேஷன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கணும். அதுதான். என் பாவங்கள் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷையில் இறங்குங்க, அந்த பழக்கங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும். கம் ஆன். பழக்கங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமென். அப்போ பரிசுத்த வாழ்க்கை முதலா, பரிசுத்த ஆவியானவர் முதலா? பரிசுத்த ஆவியானவர் தான் முதல், அதுக்கப்புறம் தான் பரிசுத்த வாழ்க்கையில் அவரே நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் புரிஞ்சுட்டு இருக்குது? 2வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். Do I need to wait? You don't need to wait. The waiting is over. He is waiting for you to receive. நான் காத்திருக்கணுமா பதர்? ஒன்றும் காத்திருக்க தேவையில்லை. உங்கள் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருக்கட்டும், அவர்கிட்ட கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, இறங்குங்க, அந்நிய பாஷையில் இறங்குங்க. ஆமென். ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் போடுங்க பார்க்கலாம் உங்கள் லைவ் சாட்டில். கமான். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த கேள்வி எனக்கு பல தடவை இருந்திருக்குது பாருங்களேன்.
நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், என்னுடைய சர்ச் லீடர்ஸ்ட்டை நான் கேட்டிருக்கிறேன், நான் வளர்ந்துட்டு இருந்த சபையில் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நான் இன்னும் அந்நிய பாஷையில் பேசல, ஆனால் இந்த வசனத்தை போட்டிருக்குதே எல்லாராலையும் பேச முடியாதுன்ட்டு. ஸோ நான் நிறையா சந்தேகம் வந்தது இந்த கேள்வியில் தான். இதில் கர்த்தர் எனக்கு ஒரு தெளிவு கொடுத்தார், ஒரு போதனை கொடுத்தாரு பாருங்க. இப்போது முக்கியமான கேள்வி, எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷையில் ஃப்ளோ ஆக முடியுமா? உங்களுக்கு அந்த கேள்வி இருந்திருக்குதுல. கேன் ஆல் பிலீவர்ஸ் ஸ்பீக் இன் டங்ஸ்? இதுக்காக ஒரு சில வசனங்களுக்குள்ள நம்ம போயிடலாம். இது ரியலாகவே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஓகே, ஏன்னா பைபிள்லேயே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான வசனங்களும் இருக்குது. அதை ஒரு கான்ட்ரடிக்டரி ஒரு ஃபேக்ட்ஸ் மாதிரியே இருக்கும். இது 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 கூட ஒத்து வரல, அது கூட ஒத்து வரலன்ற மாதிரி இருக்கும். நான் எடுத்து இப்போ காமிக்க போகிறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ டு மார்க் 16:17. சரி, கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஊழியத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு போடல, விசுவாசிகள், எல்லா விசுவாசிக்கும் இந்த அடையாளம் வரும்ன்றத தேவன் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்னன்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷை மென்ஷன் ஆயிடுச்சுல. 3வது பாருங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் ஸ்வஸ்தமாவார்கள். பாருங்க, இந்த இடத்துல வருதுல, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் வர்ற அடையாளங்கள் எது? அந்நிய பாஷைகள். இல்லை பதர், இது ஒரு சில விசுவாசிகளுக்கு மட்டும்னா அப்போ நீங்கள் வந்து கான்டெக்ஸ்டில் பேசணும். அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சில விசுவாசிகளுக்கு மட்டும் தானே, அப்படி தானே பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாராலையும், அப்போ ஒருவேளை பாப்புலர் ஒப்பீனியன் பிரகாரம் எல்லாராலையும் அந்நிய பாஷை பேச முடியாது பதர் அப்படின்னு நீங்கள் சொன்னால், அப்போ இந்த வசனத்தை எப்படி நம்ம படிக்கணும்? நம்ம விசுவாசிக்கிறவர்கள் சிலரால் நடக்கப்படும் அடையாளங்கள் ஆவன. பாருங்க, சிலர் என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ எல்லா விசுவாசிக்கும் பிசாசு மேலே அதிகாரம் இல்லைன்னு ஆயிரும். அப்படி சொல்லிட்டா, சிலர் அந்நிய பாஷையில் பேசுவார்கள், எல்லாராலையும் பேச முடியாது. சிலர் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான எதுன்னு குடித்தாலும் அவங்களுக்கு எதுவுமே சேதப்படாது. சிலர் வியாதியஸ்தர் மேலே கை வைப்பார்கள். அப்போ சிலருக்கு வியாதி மேலே அதிகாரம், சிலருக்கு வியாதி மேலே அதிகாரம் இல்லை. அப்படி போயிருமே. See, you have to interpret the passage in its context. இந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம் எல்லா விசுவாசிக்கும் பிசாசு மேலே அதிகாரம் இருக்குதா? எஸ். எல்லா விசுவாசிகளும் வியாதியாக இருக்கிற இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ண முடியுமா? எஸ். உங்கள் சர்ச்சில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல, சர்ச்சில் லீடர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் வீடுகள் தோறும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நீங்கள் ஒரு விசுவாசியாக இமீடியட்டாக உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், கர்த்தர் சுகத்தை தருவார். சர்ச்சில் வெதர் பாஸ்டர் உங்களுக்கு சொல்வார், நீங்கள் பொறுப்பாக இதில் இருங்க, உங்களுக்காக யாராவது ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சர்ச்சில் இல்லை, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இது உண்மை. எவ்ரி பிலீவர் கேன் ப்ரே ஃபார் another sick person. எந்த விசுவாசி, அப்போ பாருங்களேன், எந்த விசுவாசிக்கு ஏதாவது ஒரு எதிரியானவன் விஷத்தை வச்சுட்டாலும் அதை அவன் குடிச்சா அது சேதப்படுத்தாது அவனை. எல்லா விசுவாசிக்கும் இது பொருந்தினது தான். ஸோ அதே பிரகாரம் அந்நிய பாஷையில் பேசுறதும் எல்லா விசுவாசிக்கும் பொருந்தினது தான். ஸோ ஆல் பிலீவர்ஸ் கேன் ஸ்பீக் இன் டங்ஸ். மார்க் 16:17 பிரகாரம். சரியா? இப்போ இன்னொரு சந்து கூட படிச்சலாம். Acts chapter 2 பாருங்க. இது ஏற்கனவே நான் சொன்னேன், பல தடவை இதுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க. 2ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு. 3ஆம் வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒரு சிலர் மேல மட்டும் வந்தது இல்ல, ஒவ்வொருத்தர் மேல வந்துச்சு. 4ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் எல்லாரும், எவ்வளவு பேரு? அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும், they all spoke in tongues. They all, ஒரு சில விசுவாசிகள் மட்டும் இல்லை, எல்லாரும். இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு நான் காமிக்க முடியும். 1 கொரிந்தியர் 14:5 வசனம். அதில் அப்போஸ்தலர் பவுல் சபையை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஸ்டாப், கம் ஆன். If it's not possible, why would he say that I desire for it to happen to you? அது சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போஸ்தலர் பவுல் அப்படி சொல்லியிருப்பாரா? எல்லா விசுவாசியாலும் அந்நிய பாஷை பேசுறது சாத்தியம் இல்லைன்னா அவர் அப்படி சொல்லியிருக்க சான்ஸ் இருக்குதா? இல்லை. அது சாத்தியமாக இருக்கிறதுனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். கமான், எல்லா விசுவாசியாலும் அந்நிய பாஷை பேச முடியும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இதே மாதிரி டீச்சிங் எனக்கு பண்ணும்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சேன். ஆனால் இந்த வசனத்தில் வேற மாதிரி போட்டிருக்குதே. இந்த வசனத்தில் என்ன பாரு, அந்த வசனத்துக்கு போயிடலாம் நம்ம. வில் கோ டு 1 Corinthians chapter 12. அப்படியே ஒரு ப்ரீவியஸ் 2 chapters போகலாமா?
12ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் நான் படிக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. 28 30. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பலவித பாஷைன்னு வந்துருச்சுல, அந்நிய பாஷை தான் அவர் மென்ஷன் பண்றாரு. 29ஆம் வசனம் பாருங்க, இந்த கேள்விதான். ஓகே, எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேற இந்த வசனத்தை என்ன போட்டிருக்குது? எல்லாராலையும் பேச முடியுமா? ஆன்சர் என்னது? பை இம்ப்ளிகேஷன் பால் இஸ் சேயிங் நோ. வேறு அதுக்கு இப்போ எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம்? இந்த லாங்குவேஜ் பொறுத்தவரைக்கும் இப்படி தான் ஆன்சர் பண்ணும். என்னென்னு, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? ஆன்சர் பண்ணுங்க, இல்லை. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை, ஒரு குறிப்பிட்டவங்களை தான் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். எல்லாரும் போதகர்களா? இல்லை. எல்லாரும் அற்புதங்களை செய்வாங்களா? அதே கான்டெக்ட்ல பாருங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுவாங்களா? ஆப்வியஸ் ஆன்சர் என்னது? இல்லை. பிரதர் என்ன பிரதர் இப்படி வந்துக்குதே? இப்போ மார்க் 16 ஒன்று எடுத்து காமிச்சிங்க, அப்போஸ்தலர் 2 காமிச்சிங்க, 1 கொரிந்தியர் 14:5 காமிச்சிங்க, எல்லா விசுவாசிகளும் பேச முடியும்னு. ஆனால் இந்த இடத்துல பவுலே கேட்குறாரு, எல்லாராலையும் பேச முடியுமா? இல்லைன்றாரு. அப்போ என்ன பதில் இது அர்த்தம்? ஒரு பக்கம் முழுசா எல்லாராலையும் பேச முடியும்ன்றது, இன்னொரு பக்கம் இல்லை எல்லாரும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இல்லைன்னா கான்டெக்ஸ்ட் இஸ் கிங். பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபல். எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசுறாரு? இது விசுவாசிகளுக்கான கான்டெக்ஸ்டா இல்லைனா ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவங்களுடைய கான்டெக்ஸ்டா? கமான், உங்க பிரெயின்ல கொஞ்சம் ஏதாவது ஓடணும் பாரு இந்த நேரத்தில். இது விசுவாசிகள், பொதுவான விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட கான்டெக்ஸ்ட் இல்லை. இந்த கான்டெக்ஸ்ட் எதை பற்றி பேசுது? ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட கான்டெக்ஸ்ட்டை பற்றி பேசுறது. கேட்குறாரு, எல்லாரும் அப்போஸ்தலரா? எல்லாரும் போதகர்களா? இந்த ஸ்பெஷலான கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் அது எல்லாருக்கும் ஃப்ளோ ஆகுமா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மினிஸ்ட்ரி காலிங்ஸில் அந்நிய பாஷைகள்னு ஒரு காலிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி எல்லாராலையும் இன்டர்பிரேட் பண்ண முடியுமா? அப்போது டங்ஸை இன்டர்பிரேட் பண்ணுற அந்த வரமும் ஒரு சிலருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே நம்மளுக்கு தெரியுது மினிஸ்ட்ரி. அப்படின்னா எப்படி அப்போஸ்தலன் ஆகிறது ஒரு ஊழியமோ, போதகராக இருக்கிறது ஒரு ஊழியமோ, அடுத்தவங்களுக்கு கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது அற்புத வகையில் பாஸ்டர் பெனிஹின் போல சரியா அற்புதமாக சுகமளிக்கிற அந்த வரங்களை பெற்ற அது ஒரு ஊழியமோ, அதே மாதிரி ஊழியத்துக்கான அந்நிய பாஷனும் ஒரு வகையானது இருக்குது. இப்போதான் ஒரு பெரிய ரெவலேஷன் வெடிகுண்டையே இப்போ நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் பாருங்க. நம்ம மிட்வீக் சர்வீஸில் there are 2 types of tongues in the Bible. ஓகே, இந்த பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 2 வகையான அந்நிய பாஷைகளை தேவன் அதை குறித்து நம்மளுக்கு போட்டிருக்கிறாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. there are 2 types of tongues. One type every believer can speak. The next type only those who are called for that ministry will speak. இன்னொரு தடவை சொல்றேன், 2 வகையான அந்நிய பாஷைகள் இருக்குது. ஒரு வகை எல்லா விசுவாசிகளுக்கும் கிடைக்கும். அதில் தான் நீங்களும் ஃப்ளோ ஆகணும்னு நான் லாஸ்ட் 2 வாரமாக சொல்லின்னு இருக்கிறேன். அந்த பற்றி தான் மார்க் சாப்டர் 16-17 போட்டிருக்குது, எல்லா விசுவாசிக்கும் அது கிடைக்கும். ஆக்ட் சாப்டர் 2 போட்டிருக்குது, எல்லா விசுவாசிகளுக்கும் கிடைக்கும் இல்லையா? 1 Corinthians 14:5 எல்லா விசுவாசிகளுக்கும் கிடைக்கிற போல. ஓகே, அப்போ பாருங்களேன், 2 types of tongues இருக்குது. 2 types of tongues. ஒரு டைப் ஆஃப் டங்ஸ் எல்லா விசுவாசிகள் கொடுக்கப்படும், அது பர்சனல் பெனிஃபிட்காக. ஆனால் இன்னொரு வகையான டங்ஸ் இருக்குது, அது ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுது. அது ஒரு சில காலகட்டத்தில் மட்டும்தான் அது கொடுக்கப்படுது. தேவனே தான் இதை செயல்படுத்துகிறாரு. ஸோ இப்போதைக்கு இந்த ஆன்சர் மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? என்னன்னு தெரியுமா? 2 வகையான டங்ஸ் இருக்குது. அடுத்த கேள்வி வரும்போது அந்த கேள்வியில் இந்த ஆன்சரை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இதுதான் அடுத்த கேள்வி சரியா? 4th question டுடே. நான் அந்நிய பாஷையில் பேசும்போது எல்லாருக்கும் அவங்க சொந்த பாஷையில் போய் கிடைக்கணுமா பிரதர்? எல்லாருக்கும் சொந்த பாஷையில் போய் சேரணுமா? ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அதுதானே நடந்துச்சு பாருங்க. ஆக்ட் சாப்டர் 2 என்ன போடுறது தெரியுமா? கிட்டத்தட்ட 13 பகுதிகளிலிருந்து வந்த ஜனங்க, 17 வகையான ஜனங்க அங்கே இருக்கிறாங்கன்னு ஒரு வேத வல்லுநர் சொல்கிறார். 13 regions but 17 different groups சரியா? 17 விதமான ஜனங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க சொந்த பாஷைகளில் கர்த்தருடைய மகத்தான செயல்களை அவங்க கேள்விப்படுறாங்க. ஸோ இந்த பேசேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா பாருங்க, என்ன வருதுன்னா, ஆக்ட்ஸ் சாப்டர் 2
இவங்க அந்நிய பாஷையில் பேசும்போது எல்லாருக்கும் அவங்க ஓன் பாஷையில் போய் கேட்குதே பிரதர். இப்போ இதுக்கு கான்ட்ரடிக்டரியாக இன்னொரு இதுக்கு நம்ம வரலாமா? அப்போ இந்த கேள்வி நம்மளுக்கு வருது, அப்போ நான் பேசும்போது கூட அவங்கவுங்க பாஷையில் போய் கேட்கணுமா பிரதர் இது அப்படின்னீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இப்போது 1 Corinthians chapter 14 வாங்க. 1 Corinthians 14 அதிகாரம் அதோடைய 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே. ஸ்டாப் பண்ணுங்க, பாரு போட்டுருதா? அவன் பேசுறது ஒருத்தருக்கும் புரியல. Acts 2 பார்த்தா அவங்க பேசுறது எல்லாருக்கும் அவங்க சொந்த பாஷையில் புரிஞ்சிச்சு. ஆனால் 1 Corinthians 14 வேற விதமான டங்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த டங்ஸ் பேசும்போது யாருக்குமே புரியாது. அது verse number 2 போட்டிருக்கல, verse number 14 16 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்க. என்னதினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். என் மைண்ட்ல எனக்கு புரிய மாட்டேங்குது. மை மைண்ட் இஸ் அன்ஃப்ரூட்ஃபுல் என்றாரு. 15ஆம் வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன செய்யணும்? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வாரம் உங்களுக்கு தரப்போகிறேன், இந்த ஸ்பெசிஃபிக் வேர்சஸ். ஆனால் 16ஆம் வசனம் பாருங்களேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அந்நிய பாஷையில் பேசும்போது, கல்லாதவன், அதை தெரியாதவன் என்ன பண்ணுவான்? உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. பாருங்க, Acts 2 அவங்க பேசினது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஆனால் 1 Corinthians 14 அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நீ பேசுறது புரியாது, உனக்கே புரியாதுன்றார். 2nd verse 16th verse சொல்றாரு, நீ அந்த அந்நிய பாஷை பேசினா வேற ஒருத்தனுக்கும் புரியாதுன்றாரு. அதே ஆன்சர் தான். 2 வகையான அந்நிய பாஷைகள் இருக்குது. ஒரு வகையான அந்நிய பாஷைகள் எல்லா விசுவாசிக்கும் வந்து சேரும். ஆனால் இன்னொரு வகையான அந்நிய பாஷைகள் இருக்குது, அது வெறும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும். அந்த அந்நிய பாஷைகள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் மேனிஃபெஸ்ட் ஆகும். எல்லாரும் கவனிங்க, ரொம்ப தெளிவான சில விஷயங்களை உங்களுக்கு நான் போதிச்சுட்டு இருக்கிறேன். 2 வகையான அந்நிய பாஷைகள் இருக்குது. ஒரு வகையான அந்நிய பாஷைகள் எல்லா விசுவாசிக்கும் கிடைக்கும். ஆனால் டங்ஸ் நம்பர் 2 அது எல்லா விசுவாசிக்கும் கிடைக்காது. அது சில குறிப்பிட்ட ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைப் டங்ஸ் நம்பர் 1. இந்த டங்ஸு எல்லா விசுவாசிகள் கொடுக்கப்படுறது மட்டும் இல்லை, இது புரியாது. இதை பேசும்போது உங்களுக்கும் புரியாது, அடுத்தவங்களுக்கும் புரியாது. ஓ ராபாம் தேரே போ ஷிராபாம் தேரே ரீகா ராபா ராபா ஓ ராலேம் தேரே இப்படி நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்கும் புரியாது, அடுத்தவங்களுக்கும் புரியாது. ஆனால் 2வது வகையான அந்நிய பாஷை இருக்குது. இது என்ன தெரியுமா? ஊழியக்காரங்க அதை பேசும்போது அது எந்த ஜனங்களுக்காக தேவன் பேச வச்சாரோ அந்த ஜனங்களுடைய பாஷையிலே போய் சேரும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, எக்ஸைட்டடாக இருங்க. ஓகே, 3வது டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? இந்த முதல் வகையான அந்நிய பாஷை சொன்ன தெரியுமா, எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்படுது, அது பர்சனல் பெனிஃபிட்காக. 1 Corinthians 14 போட்டிருக்கோம்ல, உங்க பக்தி விருத்திக்காகவே நீங்க பேசிக்கிறது தான் முதல் டைப் ஆஃப் டங்ஸ். இது எல்லா விசுவாசியும் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த புரியாத அந்நிய பாஷை பேசும்போது யூ ஆர் பீங் பெனிஃபிட்டட், யூ ஆர் பீங் பில்ட். ஆமென். எடிஃபைட் அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ் பைபிளில். கட்டப்படுறீங்க, நீங்க பக்தி விருத்தி ஆகுது உங்களுக்கு. ராலாம் தேரே போ ஷராபாந்த் யாருக்கும் புரியல, பட் யூ ஆர் பீங் பில்ட். ஆனால் அந்த அந்நிய பாஷை அந்த சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, அது அவங்க பாஷையிலே போய் சேர்ந்துருமா? அந்த அந்நிய பாஷை உங்கள் சொந்த பலனுக்காக கொடுக்கப்பட்டதில்லை, அது பிறருடைய சுகத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் அவங்க பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டது. ஓகே, புரிஞ்சுதா? 4வது டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இந்த முதல் ரகமான அந்நிய பாஷை எல்லா விசுவாசியாலும் பேச முடிகிற பாஷை, யாருக்கும் புரியாத பாஷை, பர்சனல் பெனிஃபிட்காக கொடுக்கப்பட்ட பாஷை. இந்த பாஷை எல்லா நேரத்துலையும் ஃப்ளோ ஆகலாம். அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் ஃப்ளோயிங். இந்த செகண்டில் I can decide to flow in it. அது பர்சனல் டங்ஸ், சரியா? ஆனால் 2வது மினிஸ்ட்ரி டங்ஸ். அது தேவனே அதை ஏற்படுத்தணும். நீங்களா ட்ரை பண்ணிவிட்டு சடார்னு உருதுலையோ மராட்டியில் பேசிட முடியாது. ஒருவேளை யாராவது உருது பேசுகிறவங்களோ மராட்டி பேசுகிறவங்களோ உங்கள் பிரசங்கத்தை கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டு உங்களை ஆவியானவரால் ஏவுனார்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்நிய பாஷையில் தான் பேசினு இருப்பீங்க. அது அவங்களுக்கு மராட்டிலையும் உருதுலையும் போய் சேரும். பட் சில பேர் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு அன்னைக்கு ஊராபாம் தேரே போ ஷராபாலா இந்த மாதிரி பாஷை வரல, அவங்க ரியலாகவே இந்தியும் தெலுங்குமோ அப்படியே மலையாளத்தையும் இதை தான் பேசினிருந்தாங்க அப்படின்ட்டாங்க சில பேர். அதனால் நம்ம பேசுகிற அந்நிய பாஷையை அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. இது அந்நிய பாஷைன்னு நீங்கள் ஜிபரிஷ் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ சும்மா கடமுடான்னு பேசினுக்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் அந்நிய பாஷைன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு பைபிள் சரியாக தெரியலன்றாங்க. ஆனால் விஷயம் தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாருல, 2 வகையான டங்ஸ் இருக்குது. ஒன்று எல்லா விசுவாசிகள் கிடைக்கும், அந்த அந்நிய பாஷைகள் யாருக்கும் புரியாது. 3வது அந்த அந்நிய பாஷைகள் எல்லா நேரத்துலையும் ஃப்ளோ ஆகலாம். 4வது அந்த அந்நிய பாஷைகள் பர்சனல் பெனிஃபிட்காக. இப்போ 2வது வகையான அந்நிய பாஷைகள் அது சில ஊழியக்காரங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுது, அது அடுத்தவங்களுடைய பெனிஃபிட்காக. அது
இவங்க டிசைட் பண்ணுற மாதிரி இல்லை, தேவனே தான் அதை செயல்படுத்தணும். அது அடுத்தவங்களுக்கு சொந்த பாஷையில் போய் சேரும். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். கமான், உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு தம்ஸ் போடுங்க பார்க்கலாம். லைவ் சாட்டில் 2 வகையான அந்நிய பாஷையில் இருக்குது. இந்த 2ஆம் வகை இருக்குது தெரியுமா, மினிஸ்ட்ரிக்காக கொடுக்கப்படுற டங்ஸ். இது சிலருக்கு மட்டும், ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த டெஸ்டிமனி நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. இந்த போதகர் இந்தியாவை சேர்ந்தவர், அவர் பெரு நாட்டுக்கு அவரை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இவரும் அங்கே போய் இறங்கிட்டார். வாலிபர்களுக்கு பிரசங்கம் பண்ண கிட்டத்தட்ட 250-300 பிள்ளைகள் மிஷன்ஸுக்கு போகிறதுக்காக அவங்கள ட்ரெயின் ஆகிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த இடத்துக்கு. இவர் அங்கே போய் இறங்கும் போது அவர் சொல்லிட்டாங்களாம், நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல, பெர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சாட்சியை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் செய்தியை நீங்கள் சொல்லிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறார், சாட்சியை ஷேர் பண்ணிவிட்டு மெசேஜில் இறங்கி எப்படி கர்த்தர் நேசிக்கிறார், நல்லவர், நல்லா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஆல்டர் கால் அந்த மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்படி ஜனங்களை வரவேற்றார். யார் யார் இந்த மெசேஜ் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது தீர்மானம் எடுக்கிறீங்களோ முன்னாடி வாங்கின உடனே நிறைய வாலிப பிள்ளைகள் முன்னாடி வந்து குவிச்சிட்டாங்களாம் பாருங்கள். எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இந்த பாஸ்டர் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட ஒரு குறிப்பிட்ட பையன்கிட்ட போய் அவர் மேலே கை வச்சு இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம் பாருங்க. அவங்க எல்லாம் பெரு நாட்டு ஜனங்க. இவர் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், இங்கிலீஷ் தான் இவர் பேசுறாரு. அவர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும்போது தெரிஞ்ச பாஷையில், இங்கிலீஷ் பாஷையில் இவருக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குதான். இவர் ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அந்நிய பாஷைகளையே ஜெபம் பண்ணாராம் பாருங்க. நல்லா அந்நிய பாஷை ஜெபம் பண்ண அந்த பையனும் அழுதுட்டு இருக்கிறானா. உனக்கு புரியுதா என்னன்னு அந்நிய பாஷையில் இவர் ப்ரே பண்ணிட்டுருக்கிறான், நல்லா அப்படியே அழுதுட்டு இருக்கிறானா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் போய் உட்காந்துட்டாங்க, சர்வீஸ் முடிஞ்சுது. அப்புறம் அந்த பையன் ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஓடி வந்தான் நம்பர். ஓடி வந்து அந்த பாஸ்டர் கேட்டானா, உங்களுக்கு எப்படி ஸ்பானிஷ் தெரியும்? ஏன்னா பெருவில் வந்து ஸ்பானிஷ் தான் அதிகமாக பேசுவாங்களாம் பார். உங்களுக்கு எப்படி ஸ்பானிஷ் பாஷை தெரியும்? ஹவு கேன் திஸ் பாஸ்டர் ஸ்பீக் இன் ஸ்பானிஷ்னு கேட்டாராம் பார். அது இவர் சொன்னார், எனக்கு ஸ்பானிஷே தெரியாது, ஏன்னா நான் ஸ்பானிஷில் ப்ரேயர் பண்ணல, உனக்கு நான் அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அந்த வாலிப பையன் சொல்கிறான்னா, நீங்கள் எனக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்பானிஷில் பேசுனீங்க, என் வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தை நீங்கள் பேசி நீங்கள் தீர்க்க தரிசனமாக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு நீங்கள் ஸ்பானிஷில் ப்ரேயர் பண்ணீங்க. ஆனால் இவர் சொன்னார், எனக்கு ஸ்பானிஷே தெரியாது. யார் ஏற்படுத்தினது? இது ஆவியானவர் ஏற்படுத்தினது. அவர் பேசினது அந்நிய பாஷை தான், ஆனால் கர்த்தர் அதை ஸ்பானிஷில் போய் அவனுக்கு போய் கொண்டு போய் சேர்த்தார். இது எல்லா விசுவாசியும் கிடைக்குமா? நோ. இது எல்லா நேரத்தில் ஃப்ளோ ஆக முடியுமா? நோ. இது நம்ம பர்சனல் பெனிஃபிட்கா? நோ. ஆமென். இது புரியாததா? நமக்கு புரியாதது. ஆனால் அது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது புரியும். இது என்னது? இது தான் மினிஸ்ட்ரி டங்ஸ். திஸ் இஸ் நாட் பர்சனல் டங்ஸ், திஸ் இஸ் மினிஸ்ட்ரி டங்ஸ். ஓகே, புரிஞ்சுங்களா? பாரு, இதே மாதிரி எவ்வளோ சம்பவங்களை நம்ம நோட் பண்ண முடியும். இன்னொரு சம்பவம் பாருங்கள். ஒரு அருமையான தெய்வ மனுஷன் இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணார். ஒரு நாள் மிஷினரிங்க வந்து காடு பகுதிகளில் இந்த ட்ரைபல்ஸ் காட்டுவாசிங்களுக்கு சத்தியத்தை பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க. போன உடனே சடார்னு இந்த குரூப்பை சுற்றி எல்லாம் ஈட்டிங்களோட இந்த காட்டு மனுஷருங்க வந்து நின்றுட்டாங்களா, அவங்கள சாகடிக்கிறதுக்காக, அவங்கள சிறைப்பிடிக்கிறதுக்காக. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா அவங்க பாஷை இவங்களுக்கு தெரியல, இவங்க பாஷை அவங்களுக்கு புரியல. ஸோ இமீடியட்டாக அங்கே இருக்கிறவங்க யாரோ என்ன பண்ணியிருக்காங்க, அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி காட்டு மனுஷங்களாம் ஈட்டி வச்சுருக்கும் போது அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஒரு அல்லா ரே ஷேக்கே தேரே ரபாலாந்துனா ஒரு அமாம் தேரே போ ஷரவாந்த எல்லாம் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறாங்க பார். ஃப்ளோ ஆக பார்த்தீங்கன்னா கண்ணு திறந்து பார்த்தா எல்லா இந்த ட்ரைபல்ஸ் இவங்க எல்லாருமே நல்லா குத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்களா, அவங்க உள்ளம் மாறிட்டு இருக்குது. என்ன ஆச்சு? இவங்க அந்நிய பாஷையில் பேசும்போது இது காட்டு மனுஷ பாஷையில் போய் சேர்ந்துருக்குது அவங்களுக்கு. இது யார் ஏற்படுத்த முடியும்? தேவனால் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அந்த நேரத்துக்காக ஏற்படுத்தினார். ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்பட்டது, கேட்கிறவங்களுடைய பலனுக்காக கொடுக்கப்பட்டது. அண்ட் அவங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு வழி ஆயத்தப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, அவங்க சாகடிக்காத மாதிரி அவங்கள தேவன் பாதுகாத்தார். எவ்வளோ முக்கியம் பார். இந்த மாதிரி வரம் இருக்கிறதுனால தான் நம்மளாம் போய் தைரியமாக பிரசங்கம் பண்ண முடியுது. இல்லை எந்த தைரியத்தில் போகிறது பாருங்க, போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு. காட்டு மனுஷங்களுக்கு போய் ஊழியம் செய்யணும்னா இந்த மாதிரி வரங்கள் தேவை, ஆவியானுடைய சகாயம் தேவை. இல்லை எப்படி ஊழியம் செய்கிறது ஆண்டவருக்கு வெற்றிகரமா? இந்த ஆவிக்குரிய வரலாம் இல்லாமல் போயிட முடியுமா? யாரோ ஒருத்தர் அப்படி தான் போயிருக்கிறாரு, நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன் காட்டுவாசிக்கின்ட்டு. அது காட்டுவாசி ஒருத்தன் சொல்லிக்கிறான், இந்த மாதிரி தான் போன வாரம் ஒரு ஃபாதர் வந்தார், அது இவர் கேட்டுக்கிறாரு, அவர் எப்படி இருந்தார், அதுக்கு அவன் இல்லை ரொம்ப ருசியாக இருந்தார் அப்படின்ட்டு. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டுக்கிறாங்க அவங்க, பாவம் இவர் வரத்துக்குள்ளவே. வரம் தேவை. ஆமென். இல்லையா? ஆவிக்குரிய வரதை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஆவியின் வரம் தேவை, இது உங்கள் உயிரையே காப்பாற்றுமா இருக்கும். இல்லை லைவ் சாட்டில் போடுங்க பார்க்கலாம். ஐ நீட் திஸ். If you want to be a minister of the gospel, you need the gift of tongues. You never know what you will encounter in your journey. Amen. ஒரு தெய்வ மனுஷன்
ஒரு செக்குலர் டிவி சேனலில் அவருடைய காஸ்பிள் ப்ரோக்ராம்ஸை டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் ரைட்ஸ் வாங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் காஸ்பிள் மெசேஜ் ப்ரீச் பண்ணுவாராம். சரி, செக்குலர் டிவி சேனல், அது வந்து கிறிஸ்டியன் சேனல் இல்லை. முதல்லலாம் கிறிஸ்டியன் சேனல்ஸே இல்லை, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? ஸோ இவர் என்ன பண்ண, பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரா, நார்மல் நம்ம லாங்குவேஜ் அதான் இந்த காமன் லாங்குவேஜில் இங்கிலீஷில் அவர் ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறார். நடுவில் அவர் உள்ளத்தில் தோணுச்சான் பாருங்க, நம்ம அவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். நடுவில் அவருக்கு தோணுச்சான் அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணல. செக்குலர் டிவியில் அந்நிய பாஷையில் பேசக்கூடாதுன்றது ஒரு கட்டுப்பாடு, அது ஒரு ரூல்ஸ், அது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டார் அந்நிய பாஷையில். இங்கே செக்குலர் டிவியில் இங்கிலீஷில் ப்ரீச் பண்ண ஒரு அந்நிய பாஷையில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறார். நல்லா அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாரு, ப்ரோக்ராமாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் பாருங்கள், அவங்க ஆஃபீஸை ஒரு சகோதரி காண்டாக்ட் பண்ணாங்களாம். காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நல்லா தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க பாஸ்டர் இங்கிலீஷில், ஆனால் சடார்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது என்கிட்ட என் சூழ்நிலையை பற்றி என் பேரை சொல்லி எனக்கு சுகம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஜெர்மன் பாஷையில் ப்ரேயர் பண்ணீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு, நான் ஜெர்மன் தான் நான் பேசுகிறது. நான் சடார்னு நீங்கள் ஜெர்மன் பாஷையில் நீங்கள் பேசி எனக்கா ஊழியம் செஞ்சீங்க பாருங்கள், நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு ஒரு சாட்சியை சொன்னாங்களாம். பாருங்கள், யார் ஏற்படுத்தினது? ஆவியானவர். இது எந்த டங்ஸ்? இது டங்ஸ் நம்பர் 1 பர்சனல் டங்ஸ், அது இல்லை. இது வந்து டங்ஸ் நம்பர் 2. இது திஸ் இஸ் த மினிஸ்ட்ரி டங்ஸ். இதை பற்றி தான் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் கேட்குறார், எல்லாரும் அப்போஸ்தலரா, எல்லாரும் போதகரா, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச முடியுமா? இந்த அந்நிய பாஷையில் எல்லாரும் பேச முடியாது. வெறும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தராரு. கமான், யாருக்காவது புரிஞ்சுட்டு இருக்குதா என்ன சொல்லிங்கிறேன்ட்டு? இன்னொரு ஸ்டோரி கூட உங்களுக்கு சொல்ல முடியும். சைனா தேசத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க போய் ஊழியம் செய்யறதுக்காக இறங்கினாங்களாம். பார், அவங்க ஒரு இடத்துல கேதர் ஆனாங்களாம். ஆனால் இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த ஊரில் நிறைய பேர் அவங்கள சந்தேகப்பட்டு சில பேர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதலை ஏற்படுத்தணும்னு கூட அப்படியே கடகடன்னு எல்லாரும் கேதர் ஆகிட்டாங்களாம். பார், இந்த வெள்ளைக்காரங்களை சுற்றின உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாரா, வாங்க நம்மளாம் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். பாருங்க, அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே சுற்றியில் இருக்கிற எல்லாருக்கும் சைனீஸ் பாஷையில் போய் சேர்ந்துருக்குது. நிறையா பேர் இவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது நிறைய பேர் அழுதுட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா சுவிசேஷம் அவங்க உள்ளத்தை தொற்றுக்குது. கமான், கரங்களை தட்டி இந்த வரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்ம எல்லாருமே ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் இந்த விசேஷத்தை வரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்போ இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். சார், நான் பேசினா ஆக்ஸ் 2 நடந்த மாதிரியே நடக்குமா? அப்போ ஆக்ஸ் 2 நடந்தது எது? பர்சனல் டங்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பர்சனல் டங்ஸும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மினிஸ்ட்ரி டங்ஸை தேவன் வெளிப்படுத்தினார். அந்த சில ஜனங்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து அந்நிய பாஷைகளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் மினிஸ்ட்ரிக்காக ரிலீஸ் பண்ணாரு. ஆமென். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் பவுல், பேதுரு இவங்க எல்லாருமே அந்நிய பாஷைகளில், பர்சனல் அந்நிய பாஷையில் இவங்க ஃப்ளோ ஆகுறாங்க, அதிகமாக ஃப்ளோ ஆகுறாங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இவங்க எல்லாரை விட அதிகமாக, ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பேசுவீங்களோ அதை விட நான் நிறையா பேசுகிறேன்டா சிங்கிளான்றாரு அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து சபைக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். ஓகே, அடுத்த வாரம் வரும்போது இன்னும் சில கேள்விகளை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். அதில் முக்கியமான கேள்வி என்னவா இருக்குன்னா, இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் டங்ஸ் பேசலாமா பிரதர்? 1 Corinthians 14 போட்டிருக்குதே, அதை பற்றி ஒரு சகோதரன் ஒரு மெசேஜ், ஒரு கேள்வி அனுப்பியிருந்தாரு. நான் அடுத்த வாரம் இந்த கேள்வியை நம்ம டச் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு கேள்வி கூட சில பேருக்கு வரும் பாருங்க, அந்நிய பாஷை வந்து நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் பேசுறதா? என் கண்ட்ரோலாக நான் இழந்துருவேனா அந்நிய பாஷை பேசும்போது? ஏன்னா சில பேர் அப்படியே உருண்டி பேரண்டி எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, அங்கே இருப்பாங்க சர்ச்சு, அப்புறம் சர்வீஸ் முடியும்போது லாஸ்ட்டில் வந்து நின்றுப்பாங்களே, அதெல்லாம் ஆகுமா? அது கூட நம்ம கேள்வி ஆன்சர். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறது, அந்நிய பாஷை வேணாம், ஆவின் வரங்களை விட ஆவின் கனிகள் தானே முக்கியம், ஆவின் கனிகள் இருந்தால் போதும், இது வேண்டாம். இன்னும் சில பேர் அன்பு தான் பிரதானம், அது வேத வசனம் தான், ஆனால் அந்நிய பாஷை வேணாம், அது வேத வசனம் இல்லை. அப்போது அன்பு போதுமா, அந்நிய பாஷை வேண்டாமா? இந்த மாதிரி கேள்விங்களெல்லாம் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த வாரத்துடைய டீச்சிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார். கடைசி ஒரு தடவை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கமான். கர்த்தர் நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணியிருப்பார். வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில சத்தியங்களை நம்ம பெற்றுக்கொண்டு இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கமான், கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க, இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று ஒரு சில வினாடிகள் திரும்பவும் அந்நிய பாஷையில் துதிக்க ஆரம்பிக்கலாமா? எத்தனை பேர் ஏற்கனவே அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றிருக்கிறீங்க? மௌனமாக இருக்காதீங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. நீங்கள் கூச்சல் போடுங்கன்னு சொல்லலை, கை தட்டுங்கன்னு சொல்ல, ஒரு பெரிய ரகலை பண்ணுங்க நான் சொல்ல, ஆனால் சமாதானமாக அப்படியே மெதுவாக அருமையாக கண்ணியமாக அப்படியே ஃப்ளோ ஆகுங்க பார்க்கலாம் அந்நிய பாஷைகளை. யார் யார் அந்நிய பாஷைகள் பெற்றுக்கொள்ளியோ, ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு தடவையாவது நீங்கள்
தேவனே நான் அபிஷேகம் பண்ணுங்க நீங்க ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். உணர முடியுதோ இல்லையோ வந்துட்டார். நீங்க தான் பேச ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்த ஒரு சில வினாடிகள்ல நீங்க பேச ஆரம்பிங்க. துதிங்க. துதிக்கும் போதே அந்நிய பாஷைகள்ல ஃப்ளோ ஆகுங்க. கமான், எல்லாருமே எழுந்து நில்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் முதல் கொஞ்ச நேரம் தமிழ்ல ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் தமிழ்ல எல்லாரும். நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நிரப்புறீங்க. நன்றி நன்றி ஆவியானவரே, நிரப்பிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. ஓ நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர். உங்க சொந்த பாஷையில கம் ஆன். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆவியானவரே. சத்தமா, இன்னும் சத்தமா. நன்றி ஆவியானவர். உங்களுக்கு கேட்கட்டும் நீங்க துதிக்கிறது. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர். அபிஷேகத்துக்காக நன்றி, அந்நிய பாஷையின் வரத்துக்காக நன்றி, பர்சனலா பெனிஃபிட் ஆகிற அந்நிய பாஷையின் வரங்களுக்காக நன்றி, சந்தேகங்களை நீங்க தீர்க்கிறதுக்காக நன்றி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Come on, இப்போ அந்நிய பாஷையில ஃப்ளோ ஆகுங்க பார்க்கலாம். எல்லாருமே அந்நிய பாஷையில ஃப்ளோ ஆகுங்க. ரீமாலாம் தேரேபோ ஷரபாந்தாரா ஓ ரிகபரமாம் தேரியலா ரியா கத்தேரே பாலாந்துனா ஓ ரபாம் தேரேபோ ஷரவான் தேரே ரிகபனமாந்தாலா ரெலனமரான் தேரேபோ ஷரவான் தாரா ரபாலாந்தாரா ரபா. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, சத்தங்களை உயர்த்துங்க. ரெலபாம் தேரேபோ ஷரராந்தாரா ரபா. ஆவியானவரை நிரப்புங்கப்பா, பாஷைகளை கொடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க தான் பேசணும். நீங்க பேசும்போது தான் ஆவியானவர் வார்த்தையை தருவார். நீங்க பேசும்போது தான் வார்த்தையை தருவார். ஷரராம் தரபோ காலாரபா ரிகபாம் தேரேபோ நமாம் தேரேபோ ஷரராம் தலரபலாம் தரா ரிகா தேரேபோ ரவாம் தேரேபா காராரபா. கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ரெலேதாம் தேரேபோ ஷனாம் தரா ரிகபரரபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நிரப்புனதுக்காக நன்றி, நிரப்புனதுக்காக நன்றி. கம்யூனியன் எடுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராகுங்க. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து வைங்க. கமான், கைகள் எடுத்துங்க, நன்றி செலுத்துங்க, அப்படியே நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மிட் வீக் சர்வீஸ்ல கொஞ்ச நேரம் தான் இருக்கு துதிக்கிறதுக்கு, ஆனா உங்க பர்சனல் டைம்ல அதிகமா அந்நிய பாஷையில பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஓ நன்றி. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உங்க கையில் எடுத்திருப்பீங்கன்னு சொல்ல விசுவாசிக்கிறேன். இயேசுவின் சரீரத்தை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் காயங்களால நான் முற்றிலும் சுகமாயிட்டேன். இயேசுவின் தழும்புகளால வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, நான் ஜெயிச்சிட்டேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் தழும்புகளால பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துக்கங்க, எடுத்துட்டு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வசிக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் அந்நிய பாஷைகளை நான் ஃப்ளோ பண்ண முடியும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை, என் எதிர்காலம் செழிப்பா இருக்கும். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு கிடைச்ச போதனைகளுக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆன்லைன் சர்வீஸ்ல இன்னைக்கு எவ்வளோ வேலைகள் மத்தியில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு உங்களுடைய பிரசங்கத்தை கவனிக்கணுன்றதுக்காக, ஆராதனையில் பங்கு பெறணுன்றதுக்காக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்கப்பா. நன்மைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க ராஜா. போற இடம் வர்ற இடம்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா. கொள்ளை நோய் நெருங்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்நிய பாஷையில் ஃப்ளோ ஆகணும். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபைகளால் நிரப்புங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால் நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவர், ஆமென். பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நல்லவர், ஆமென். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு 4 questions நான் ஆன்சர் பண்ணலான்னு இருக்கிறேன். அநேகருக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அதிகமா அந்நிய பாஷையில ஃப்ளோ ஆகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.